பாட்டிமா. ருசி கண்ணு, நீ டீ காஃபி என்ன குடிப்ப? உங்களால் எது போட முடியுமோ அதை போட்டு கொடுங்க. நான் எல்லாத்தையுமே குடிப்பேன் பாட்டிமா. சுடு தண்ணி போட்டு கொடு, நம்ம பேத்தி குடிப்பா. ஓகே தாத்தா, அதுவும் ஓகே, பெட்டர் தான். என்னம்மா எல்லாத்துக்குமே ரெடியா இருக்க போல? தாத்தா நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் குடிச்சிடுவேன். உண்மையாவா? உண்மையாவே தான் தாத்தா. ஐ லவ் மை தாத்தா பாட்டி. சரி கண்ணு, இரு நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே பாட்டிமா. மெரிமா எனக்கு? உங்களுக்கும் தாங்க போட்டு எடுத்துன்னு வருவேன். அது எப்படி உங்களுக்கு போடாமல் விடுவேன்? சரி மெரிமா, சரி மெரிமா. ரோசி கண்ணு, சொல்லுங்க தாத்தா. இங்க வாடாமா. சொல்லுங்க தாத்தா. உங்க மாமா பேசுனதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதம்மா. அவன் ரொம்ப பாசக்காரம்மா. மீசக்காரன் தான், ஆனா ரொம்ப பாசக்காரன். உங்க அம்மாவை அவன் ரொம்ப பாசமா வளர்த்தாம்மா. அந்த கோவம் தான் அவனுக்கு, வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆனா ரொம்ப பாசக்காரம்மா. உங்க அம்மாவை அவ்வளோ ஒரு இதுவா பார்த்துக்கிட்டான். அவனே அப்ப சின்ன பையன்தான். அப்படி இருந்த போதும் அவன் ரொம்ப இதுவா பார்த்துக்கிட்டான் உங்க அம்மாவை. நம்ம தங்கச்சி இப்படி பண்ணிட்டாலேன்ற ஒரு கோவம் தாம்மா அவனுக்கு, வேற ஒன்றும் இல்லைம்மா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத ரோசி கண்ணு. ஐயோ தாத்தா, அப்படிலாம் எதுவும் இல்லை தாத்தா. நம்ம மாமா தானே தாத்தா. அவருக்கு கோவம் வர்றது கரெக்டு தானே. எங்கள் அம்மா பண்ணதும் தப்பு தானே. அவங்க பண்ண தப்புக்காக தானே மாமா கோவப்படுறாரு. இதிலே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் தாத்தா, மாமா அம்மா மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாருன்னு. நீ புரிஞ்சுக்கிட்டா போதும் கண்ணு. இனிமேவாவது எல்லாமே நல்லதா நடக்கணும் நம்புறோம். அதான் நான் வந்துட்டேன்ல தாத்தா, எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எல்லாமே பார்த்துக்கலாம். சரிடா தங்கம். சரி, தாத்தா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். உங்க பாட்டி வந்தாங்கன்னா சொல்லிடு என்ன? தாத்தா இப்போ டீ இல்லைனா காஃபி? எனக்கு எதுவும் வேண்டாம்மா. வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிடுறியா? ஓகே தாத்தா, சொல்லிடுறேன். ஆமாம், எப்போ வருவீங்க தாத்தா? ஏண்டாம்மா? சும்மா தான் தாத்தா கேட்டேன். சரி சரிம்மா. சரி, பாட்டிக்கிட்ட சொல்லிடு என்ன? ஓகே தாத்தா. மேரி அக்கா. யார் அது? யாருக்கா, யார் வேணும்? மேரி அக்கா இருக்காங்களாம்மா? இருக்காங்களே, எங்கள் பாட்டி தான். என்னது பாட்டியா? நீ யாரும்மா? அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? ஆமாம். ஆமாக்கா. சரிம்மா சரிம்மா. மேரி அக்கா இருந்தால் கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்கக்கா. பாட்டி. அச்சோ சாரிக்கா. சாரிக்கா, வீட்டுக்கு வந்துடுறீங்க, வாங்க உட்காருங்க. இல்லை பரவாயில்லம்மா. இல்லைக்கா, நீங்கள் வந்து உட்காருங்க, வாங்க. சரிம்மா சரிம்மா. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருங்க, நான் பாட்டி அனுப்புகிறேன். சரிம்மா. அக்கா ஏதாவது குடிக்கிறீங்களா, காஃபி டீ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, மேரி அக்காவை மட்டும் வர சொல்லுங்க. சரி ஓகேக்கா. யார் இந்த பொண்ணு? புதுசாக இருக்குது. அதுவும் மேரி அக்கா வீட்டில் ஒரு பொண்ணா? இவங்க 2 பேரை தவிர வேறு யாருமே வரமாட்டாங்களே. ஆமாம், இந்த வீட்டுக்கு யாருமே வந்தது இல்லையே. யாரா இருக்கும் இந்த பொண்ணு? ஒருவேளை ஜோஸ்பின் பொண்ணும் இருக்காது இருக்காது. ஏன்னா ஜோஸ்பின்லாம் திரும்பி வர்றது வாய்ப்பில்லை. ஒருவேளை இருக்குமோ? ஆனால் மேரி அக்கா ஏற்றுக்க மாட்டாங்களே. என்ன நடக்குது இங்கே? ஒன்றுமே புரியலையே. சரி பார்ப்போம். இங்கே தானே இருக்க போகிறேன், யாருன்னு தெரியாமல் போகுது. அப்பா, ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம். சரி, வேறு எதாவது வேலை இருக்கான்னு பார்ப்போம். அச்சோ, பாத்திரம் இருக்குதே. சரி, இந்த பாத்திரத்தையும் விளக்கி வச்சுருவோம். அடுப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம். மதியத்துக்கு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்கன்னா ஓகே, முடிஞ்சிடுச்சு. பாட்டி. பாட்டிமா. சொல்லுமா ரோசிகண்ணு. பாட்டி, உங்களை பார்க்க ஏதோ ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? அது யாரு? தெரில பாட்டி. சரிடா, நீ போய் ரூமில் இரு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க பாட்டி. யாரா இருக்கும்? அடட, நம்ம ராணியா? வா ராணி. மேரி அக்கா. அக்கா சொல்லு ராணி. மேரி அக்கா, அது யாருக்கா அந்த பொண்ணு? அது யாருன்னு கேட்கறதுக்கா இவ்வளோ தூரம் வந்த? அதுக்குள்ளே எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சா? யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். இல்லைக்கா, அதை கேட்க வரல. நான் கொஞ்சம் மிளகாத்தூள் இருந்தால் கேட்கறதுக்காக தான் வந்தேன். அதை முதல்ல கேளு ராணி. அது இல்லாமல் வேறு ஏதாவது கேட்டுன்னு இருக்க? இல்லைக்கா, வந்தேன், அதான் யாரோ வந்திருந்தாங்க, அதான் யாருன்னு கேட்டேன்.
யாருக்கா இது? இப்போ யாருன்னு தெரிஞ்சு போக தான் வந்தியா? இல்லை மிளகாத்தூள் வாங்க வந்தியா? இல்லைக்கா, மிளகாத்தூள் வாங்க தான் வந்தேன். அப்போ அதை மட்டும் வாங்கிட்டு போயா ராணி? இல்லைக்கா, தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். ஏன்க்கா, யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி. அவள் என் பேத்தி. பேத்தியா? ஆமாம், பேத்தி தான். அக்கா, ஜோஸ்பின் பொண்ணா? ஆமாம், ஜோஸ்பின் பொண்ணு தான். இப்போ என்ன அதுக்கு? அக்கா, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? எதுக்கு ராணி இவ்வளோ ஷாக் ஆகுற? என் பேத்தி என் வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்கு நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? அக்கா, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களாக்கா? உங்கள் பொண்ணு உங்களை எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்திட்டு போச்சு. என்னக்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்சேன். ராணி, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக நான் என் பொண்ணை விட்டு கொடுத்துட்டு உக்காண்ட்ருக்க முடியுமா? காலத்துக்கு என் பொண்ணை நான் பிரிஞ்சிருக்கணுமா? இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். என் பொண்ணு போனாதான். அவன் இன்னும் வேற எவனையும் கல்யாணம் பண்ண போலையே. அவள் காதலிச்சா, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னோம். அது மட்டும் அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால என் பொண்ணு ஓடி போனா. ஓடி போனவளை அப்படியே இருந்துன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவன் இருந்தாலும் அவள் ஏன் பொண்ணு, ஏன் ரத்தம், நான் பெத்த பொண்ணு. என் பொண்ணை நான் அந்த மாதிரிலாம் நடு ரோட்டில் விட்டுற மாட்டேன். குடும்பத்தில் சண்டை வருதான், அதுக்குன்னு அப்படியே விட்டுருவாங்களா எல்லாரையும்? அக்கா, 1000 இருந்தாலும் உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போனவ தானேக்கா. ஊரில் எல்லாரையும் உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ நீங்களும் கஷ்டப்பட்டீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பொண்ணு தானே. அப்படிப்பட்டவளை எப்படிக்கா? ராணி, இப்பயும் சொல்கிறேன், அவள் ஏன் பொண்ணு. நான் என் பொண்ணை ஏற்றுக்கிட்டேன், சரியா? போதுமா? இப்போ இதை தானே என் வாயிலேருந்து வர வைக்கணும்னு நினச்சேன். இப்போ போதுமா உனக்கு? ஆமாம், என் பொண்ணை நான் ஏற்றுக்கிட்டேன். என் பொண்ணோட பொண்ணு தான் அவள், என் பேத்தி. இனிமேல் நான், என் பொண்ணு, என் மாப்பிள்ளை, என் புருஷன், என் பேத்தி எல்லாரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். போதுமா? அக்கா, எதுக்குக்கா கோவப்படுறீங்க? பெண்ண என்ன ராணி, என் பேத்தி என் வீட்டுக்கு வந்ததுக்கு நீ ஏன் அவ்வளோ ஷாக் ஆகுற? அதுவும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டீங்களா ஏற்றுக்கிட்டீங்களான்னு இப்படியே கேட்டுட்ருக்கீங்க. என் பொண்ணை நான் ஏற்றுக்காமல் வேற யார் ஏற்றுக்குவா? அவள் 1000 தப்பு செஞ்சாலும் அவள் ஏன் பொண்ணு. அவளை பார்த்துக்க எனக்கு தெரியும். அவள் தப்பு பண்ணான்றதுக்காக நான் அவளை விட்டு கொடுத்துட்டு உக்காண்ட்ருக்க முடியுமா? புரியுதா? அக்கா, எதுக்குக்கா இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் கேட்டேன், அவ்வளோதானேக்கா. உங்களை அசிங்கப்படுத்திட்டு போனால, அதனால தான்க்கா நான் அப்படி கேட்டேன். நீங்கள் ஏன்க்கா அதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் கோவப்படல ராணி. என் பேத்தி என் வீட்டுக்கு வந்தான்றதுக்கு நீங்கள் ஏன் அவ்வளோ அதிர்ச்சி ஆகிற? அதுக்கு தான் எனக்கு புரியல. சரி விடுக்கா விடுக்கா, உன் பேத்தியை நீ ஏற்றுக்கிட்டியா, உன் பொண்ணையும் ஏற்றுக்கிட்டியா, அது போதும்க்கா. அவங்க கூட நீ சந்தோஷமாக இருக்கா. நாங்களும் அதை தானக்கா ஆசைப்பட்டோம். நாங்களும் அப்படி சொன்னோம், நீ தான் கேட்கல. நீ தான் கோவத்தில் நிறைய அவளை பேசி அமுச்சிட்ட. நீ தானக்கா எல்லாத்தையும் பண்ண. இப்போ எங்களை சொல்கிற. நீ தான் அப்போ வேணாம் வேணான்னு அவளை சொன்ன. நாங்களா ஜோஸ்பினை வெறுத்து ஒதுக்கணும்? நீங்கள் ஒதுக்கலாமா? நான் தாம்மா என் பொண்ணை ஒதுக்குனேன். இப்போ நானே அவளை சேர்த்துக்கிட்டேம்மா. போதுமா? சரிக்கா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அது போதும்க்கா. சரிக்கா, நான் கிளம்புறேன். ஏன் ராணி, மிளகாத்தூள் கேட்டு வந்தேன்? இல்லைக்கா, எனக்கு வேண்டாம். ஏன், என்னாச்சு? நான் எதை கோவமாக பேசிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். பரவாயில்ல ராணி, இப்போ வாங்கிட்டு போ. இல்லைக்கா, நான் வந்தே வாங்கிக்கிறேன். ராணி, சொல்லுங்கக்கா. ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டியாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி சரிம்மா. பாட்டிமா, சொல்லு ரோசிகண்ணு. ஏன் பாட்டிமா, என்னாச்சு? ஏதோ கத்திட்டு இருந்தீங்க, ரொம்ப கோவமாக வேற பேசினீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி பாட்டி, எங்க காஃபி? மறந்தே போயிட்டேன் பார். சரி வா, நம்ம காஃபி குடிக்கலாம். பாட்டி யார் அவங்க? பாட்டி யார் அவங்க? போயிட்டாங்களா அவங்க? போயிட்டாங்கம்மா. சரி வா, நம்ம காஃபி குடிப்போம். சரி ஓகே பாட்டி.